Hi, welcome to a biology revision class. Today our topic is respiration in plants. பிளான்ட்ஸில் ரெஸ்பிரேஷனா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எல்லா லிவிங் செல்லுமே ரெஸ்பயர் பண்ணோம். இந்த ரெஸ்பிரேஷன் வந்து நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் படித்தோம். பிகாஸ் அ வெல் எக்யூப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அங்கே இருந்து உள்ளே போகிற ஆக்சிஜன் எப்படி சாப்பாடோட மிக்ஸ் ஆகி ஏடிபியை ரெடி பண்ணுது செல்லுலார் லெவலில். அதுதான் இங்கே செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அதை நம்ம இங்கே பிளான்ட் ஃபிசியாலஜியில் படிக்கிறோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் நமக்கு ஏடிபியே ஜெனரேட் ஆகுது. இந்த ஏடிபியை வச்சு தான் லைஃப் ஆக்டிவிட்டியே இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். தட் இஸ் ஆல் த லிவிங் செல் ஹஸ் காட் அ ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ். அதில் வந்து சிலது வந்து வித் ஆக்சிஜன் they'll be going on with respiration, aerobic respiration. சில லிவிங் திங்ஸ் லைக் சில ஃபங்கை ஆர் அதர் டீகம்போசர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா வித்தவுட் ஆக்சிஜன் they'll go for a respiration. That is anaerobic respiration. ரெண்டுமே இதில் நடக்குது. அதனால தான் இது வந்து ரெஸ்பிரேஷன் இஸ் a universal process for all living beings அப்படின்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக உள்ள வர்றது இப்போ நம்ம இங்கே பிளான்ட்ல படிக்கிறோம். அது என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிளான்ட்ல படிச்சுட்டோம்னா அங்கே அதை படிச்சுட்டோம். இங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடலான்னு கொடுத்துருக்கலாம். இதில் ஒரு பிளான்ட்டுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ரீத் பண்ணுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கும் லிவிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் லைஃப் இருக்கு, அதுலேயும் நடக்கும். ஆனால் என்னன்னா நம்மள மாதிரி ஒரு வெல் எக்யூப்டு லங்ஸோ இல்லை லோவர் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி கில்ஸோ ஸ்பைரக்கிள்ஸோ இல்லை ட்ரக்கியா அந்த மாதிரிலாம் இல்லை. பட் தே டூ எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ். ஆனால் நம்ம ரொம்ப எல்லா அனிமலுமே மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவாயிட்டே இருக்குது நமக்கு. பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான மூமெண்ட் இல்லை, அதில் லோகோமோஷன் இல்லை, மூமெண்ட் மட்டும் இருக்கும். அதாவது பார்ட் ஆஃப் த பிரான்ச் ஆர் பார்ட் ஆஃப் த ரூட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி தான். ஸோ தே ஸ்டோர் ஆல்சோ. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு செல்லுமே அதோட கேஷியஸ் நீடு அங்கங்கே அப்படியே ஃபில் பண்ணிக்குது. போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ தே ரிலீஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் இங்கே முக்கியமான பேக் போன். அதாவது ஒரு குளுக்கோஸோட ஆக்சிஜன் சேர்ந்தாதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனே இங்கே நடக்க போகுது நம்ம. ஸோ அதில் என்னன்னா இன்னும் இருக்கிற எல்லா செல்ஸுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூஜ் ட்ரீயை பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கு. அந்த பார்க்ல இருந்து உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாமே கூட கனெக்டட் டைரக்ட்லி வித் த என்விரான்மெண்ட். லீஃப் முக்கியமாக கனெக்டட் டைரக்ட்லி வித் த என்விரான்மெண்ட். அப்படின்னா அப்போ அந்த பார்க்கு தான் ரொம்ப திக்காச்சு டெட் செல். அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கு நம்ம ட்ரீல பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக வராது எக்ஸப்ட் ஆன் மோனோகார்ட்ஸ். அது கூட இந்த தென்னை மரத்துலலாம் தான் அப்படியே ஸ்மூத்தாக பார்க்கலாம், இல்லை கொய்யா மரத்தில் ஸ்மூத்தாக. மற்றபடி பார்க் வந்து அப்படியே உடஞ்சி பிரேக் ஆன மாதிரி தெரியும். அதெல்லாம் லென்டிசெல்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் கூட நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி அந்த லென்டிசெல்ஸ் வழியாக அது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் போல பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டோசிந்தசிஸ்க்கு உல்டா ப்ராடக்ட். இப்போ போட்டோசிந்தசிஸ்ல பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட்டு, குளோரோஃபில் எல்லாம் சேர்ந்து குளுக்கோஸை ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இங்க குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டு CO2 ரிலீஸ் பண்ணுது, வாட்டரை எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அண்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ணுது. இப்போ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயினியஸாக வேலை செய்யும் போது அப்படியே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜி அப்படியே வெளியே வரும்போது பாடியை கூலண்ட்டுக்காக ஒரு பெர்ஸ்பிரேஷன், அதுதான் இங்கே ரிலீஸ் ஆகிற வாட்டர் அப்படியே வெளியே வருது. பிளான்ட்டில் அப்படியே எக்ஸசிவாக இருந்தால் தட் கோஸ் வயா த டிரான்ஸ்பிரேஷன் மோட். பட் அங்கே ஆக்சிஜனுமே ரிலீஸ் பண்ணிக்குது ஃபோட்டோசிந்தசிஸில். அப்படியே இந்த சைக்கிள் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிளான்ட்டில் நம்ம இப்போ பிளான்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேஷனில் என்ன முக்கியமான காம்பனண்ட் அப்படின்னா இங்கே இந்த கார்பன் பாண்ட். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் லைனா போட்டிருக்கு. CC bonds and they just break and release energy. கார்போஹைட்ரேட் அப்படியே பிரேக் ஆகி the energy is released. அப்படின்னா அந்த எனர்ஜி என்னவா இருக்கு நம்ம உடம்புல? இங்க எனர்ஜின்னு எழுதி இருக்கு. the energy is nothing but ATP, adenosine triphosphate. energy currency of the cell. energy currency of the cell அப்படின்னு சொன்னா கரன்சி
இங்கே கரன்சிங்கிறது வந்து இதை கொடுத்தாதான் மற்ற வேலையை, அதாவது ஒரு பைசாவை கொடுத்து தான் நம்ம எதையாவது வாங்குறோம். அதே மாதிரி இந்த எனர்ஜியை நம்ம செலவு பண்ணாதான் மற்ற வேலைகளை நம்மளால செய்ய முடியுது. அதனால தான் இது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரத்தில் கரன்சியாக இல்லாமல் நமக்கு வந்து இப்போது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரி, அப்போ அங்கே ஒரு ஏடிஎம் மிஷின் நமக்கு தேவைப்படும். அதை இன்சர்ட் பண்ணி காசை வெளியே எடுக்கிறது அந்த மாதிரி நடக்கும். இல்லை கடையில் நம்ம அதை கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஏடிபியாக தான் உடம்புல ஜெனரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில நேரங்களில் அது NADH ரிலீஸ் ஆகலாம், ஆர் சில நேரங்களில் FADH ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த NADH அது தெரியும் உங்களுக்கு, நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்லேயே படித்தோம், நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன். ஸோ NAD வந்து NADH மாறுறதோ, இல்லை FAD ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அதுவும் உங்களுக்கு FADH மாறுறதோ, இது எல்லாமே உங்களுக்கு கடைசியாக ஒரு ஸ்டெப்பில் நடக்கும். ஸோ என்னன்னா இங்கே கிரெடிட் கார்டையோ இல்லை டெபிட் கார்டையோ காசாக மாற்றுற மாதிரி NADHO இல்லை FADHO காசாக மாற்றுற ஒரு மேட்டர், ATPயாக மாற்றுற மேட்டரும் இங்கே நடக்குது. அதனால தான் இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் ஈஸியாக படிச்சிடலாம். ஃபோட்டோசிந்தசிஸை விட ரெஸ்பிரேஷன் ரொம்பவே ஈஸி. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கேன். என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னால், இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டில் தான் ரெஸ்பிரேஷனே நடக்க போகுது. யார் அந்த சப்ஸ்ட்ரேட்னா பேசிக் ரொம்பவே யூனிவர்சலா பேசிக் சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன் இஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்லேயே அது மோனோசாக்கரைட், முக்கியமாக குளுக்கோஸ் தான் உள்ள வருது. அப்படி இல்லையா சுக்ரோஸ் வந்து அது குளுக்கோஸாவோ இல்லை ஃப்ரக்டோஸோவா மாறி திரும்பவும் உள்ள வரும். ஸோ எனி ஃபார்ம் தே ஜஸ்ட் கெட் இன். இது யூனிவர்சலாக நடக்கிற விஷயம். பட் சில நேரங்களில் எப்பவுமே உங்களுக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்கிறோம், சாப்பாடே கிடைக்காமலாம் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது ஃபேட் உள்ளே வரும். ஃபேட்டி ஆசிடாவோ கிளிசராலாவோ மாறி அதுவும் உள்ளே வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணுது. இதெல்லாம் இல்லை புரோட்டீன் உள்ளே வருதா அப்படின்னா வரும். ஆனால் ரொம்ப நேரம் இது நடக்காது. ஏன்னா புரோட்டீன் வந்து உள்ளே வரும், டோட்டலாக டிப்ரைவ் ஆகி நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே நமக்கு கை கொடுக்கல, எந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டுமே உள்ளே போகலை அப்படின்னா புரோட்டீன் சரி நான் இருக்கேன் வரேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் என்னென்னா இதில் நிறைய டாக்ஸிசிட்டி வந்துடும். உங்களுக்கு புரோட்டீன் பிரேக் ஆகி அப்படியே அமோனியாலாம் வரும்போது உள்ள நிறைய டாக்ஸிசிட்டி வந்துடும். பட் தே டூ பிளே அ ரோல் ஆஃப் அ சப்ஸ்ட்ரேட். இதெல்லாம் தாண்டி நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக. அப்படின்னா இந்த டாப்பிக்கை ரொம்ப ஈஸியாகவே படிக்கலாம். அப்படி நம்ம ஜென்ரலாக ஒரு 6th ஸ்டாண்டர்டில் இருந்தோ இல்லை 5th ஸ்டாண்டர்டில் இருந்தோ கூட இப்போ படிச்சிருக்கலாம். எந்த ஆர்கனல் உள்ளே வருது ஒரு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம மாஸ்டர் மைட்டோகாண்ட்ரியா உள்ள வராரு. மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு படிச்சுட்டே இருப்போம். என்ன பவர் கொடுக்குதுன்னா தட் இஸ் ஒன்லி கிவிங் அஸ் த பவர் டு கேரி ஆன் அவர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். ஏடிபியை ஃபார்ம் பண்ணுற முக்கியமான ஒரு ஆளாக நம்ம மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அதனால இங்கே சின்னதாக ஒரு மைட்டோகாண்ட்ரியா டயக்ராம் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு செல் லெசன்லேயே இதை படிச்சுட்டோம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொன்னாலே நல்லா தெரியும். இப்போ ஒரு குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இருக்குது, இந்த செல்லுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவை இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்தெந்த எண்ணத்துக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி அதையே அது மல்டிபிள் பண்ணிக்கிற மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹியர் தே காட் அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். அப்போ இன்னர் மெம்பரேனில் தெர் இஸ் இன்னர் ஃபோல்டிங்ஸ் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் கால்டு கிறிஸ்டே. இங்கே இருக்கிற இது மொத்தமும் மேட்ரிக்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த இன்னர் மெம்பரேனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய என்சைம்ஸ் இருக்குது. தட் இஸ் ஒன்லி கோயிங் டு கோ ஃபார் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அப்படின்னா ஒரு ரெஸ்பிரேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக ஏடிபி ஜெனரேஷன் அதுக்குள்ளே இருக்கிற F1 பார்ட்டிக்கல். ஸோ இங்கே பல்பு மாதிரி இருக்கிற பார்ட்டிக்கல் பல்பு, இது நம்ம ஏடிபி பார்ட்டிக்கலை நம்ம ஏற்கனவே F1 பார்ட்டிக்கல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸ்லேயும் பார்த்தோம். இதில் ஸ்டெம், இதில் ஹெட் ரீஜன். திஸ் இஸ் கால்டு F0 அண்ட் திஸ் இஸ் கால்டு F1. அதனால தான் இதை F1 பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஆக்சிசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்னென்னா அவுட்டர் டு ஹியர் இப்படி பண்ணும்போது தட் இஸ் ஹைட்ரஜன் மாலிக்யூல். ஸோ தே ஜஸ்ட் மூவ் ஆன். இங்கேருந்து இங்கே புஷ் பண்ணி வெளியே வரும்போது இங்கே இருக்கிற ADP will be converted into ATP. ATP-யா மாறும்.
ATP synthase உள்ள வருது. இந்த ஒரு important aspect is present here. குளோரோபிளாஸ்ட்லயும் இருக்கு. குளோரோபிளாஸ்ட்ல இந்த பக்கமா வெளிப்பக்கமா துருத்திக்கிட்டு இருக்கும். தைலகாய்டு மெம்பரேன்ல இருந்து வெளிப்பக்கமா அந்த F1 ரீஜன் இருக்கும். ஆனா இங்க அந்த பல்ப் ரீஜன், ஹெட் ரீஜன் இஸ் ஃபேசிங் த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மற்றபடி அங்க இருக்கிற மாதிரி அதே கெமி ஆஸ்மாசிஸ் தான் இங்கேயும் நடக்குது. புரோட்டான் கிரேடியன்ட் நடக்குது. ஹைட்ரஜன் புஷ் பண்ணி உள்ள போகுது. ATP சிந்தேஸ் வருது. அதனால இங்கேயுமே you have the term phosphorylation. அப்பவும் சொன்னேன், that was carried out in the presence of light, photophosphorylation, photosynthesisல. ஆனா இங்கே வரும்போது this is called oxidative phosphorylation. என்னன்னா இங்க நடக்கிற ரியாக்ஷன் எல்லாம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இப்படியே நடந்து there is an addition of phosphate molecule with ATP ஃபார்ம் ஆகுது. அதுவும் இல்லாம இந்த NAD வந்து NADPH மாறி அந்த NADH திருப்பியும் NAD மாறி அந்த NAD திருப்பியும் ATP ரிலீஸ் பண்றது. அது மாதிரி ஒரு ப்ராசஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கிறதுனால இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே அது ஒன்று நடக்குது. ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னும் போது தேர் நாட் எக்ஸ்பெக்டிங் த F1 பார்ட்டிக்கிள் டு ரிலீஸ் த ATP சிந்தேஸ் டு கன்வெர்ட் ADP இன்டு ATP. இங்கே F1 பார்ட்டிக்கிள் உள்ள வரவே இல்லை. எந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அந்த இடத்துலையே there is a formation of a ATP. So that is called substrate level phosphorylation. So இங்கே ரெண்டு phosphorylation, one is oxidative phosphorylation, second one is substrate level phosphorylation. இது ரெண்டும் இங்க நடக்கிற ஒரு விஷயம். அங்க எங்க substrate level நடக்குது, எங்க oxidative level phosphorylation நடக்குது நம்ம பார்க்க போறோம். இப்போ முக்கியமா டைட்டில், நம்ம இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரெஸ்பிரேஷன்ல என்னென்ன சப்டைட்டில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா you got 4 subtitle under respiration. Number 1 is glycolysis. This is glycolysis. Number 2, glycolysis na அப்படின்னா glucose lysis. glucose breakdown ஆயிடுச்சு. ஆனா ஃபுல்லா breakdown ஆகி எல்லாமே நடந்து முடிஞ்சு ATP அங்கேயே ஃபுல்லா ஜெனரேட் ஆகி நமக்கு தேவையான மொத்தமும் அப்படி எல்லாம் நடக்கல. partial breakdown of glucose அது நடந்து glucose is a 6 carbon compound. அது 2 3 carbon compound ஃபார்ம் ஆகுது. that is pyruvic acid. So the first process என்னன்னா glucose converts into pyruvic acid. done, முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த pyruvic acid ஓட fate என்ன அப்படினா அங்க தான் ஒரு twist வருது. எங்கன்னா in case if pyruvic acid is mixing with oxygen then it goes with aerobic respiration. In case if they don't get oxygen in anaerobe போயிடுச்சுனா that goes with anaerobic respiration. அப்ப என்ன நடக்குது, அதனுடைய கண்டிஷனே வேற. இது ஜெனரலாவே anaerobic கண்டிஷனை நம்ம fermentation சொல்லிக்கலாம். ஆனா அது ரொம்ப பிரிமிட்டிவா மைக்ரோப்ஸ்லயோ இல்ல நம்ம உடம்புல கூட மசில்ஸ்ல நடக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயினியஸாக நம்ம வேலை செய்யும்போது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் கொஞ்சம் டெப்ளீட் ஆகும்போது தே மூவ் ஆன் வித் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். அதனால அதர்வைஸ் மைக்ரோப்ஸில் முக்கியமாக பாக்டீரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னே நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அங்கே எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வேற கிடைக்குது. அதனால முக்கியமாக இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி, ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த ஃபெர்மெண்டேஷனை நம்பியே அது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதனால அது அப்புறமா திருப்பியும் லிவர்க்குள்ள போய் குளுக்கோஸா மாறி அங்க இருந்து நமக்கு திருப்பியும் அந்த லிவர் இஸ் கேரிங் ஆன் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நம்ம ஹியூமன் பிசியாலஜில பார்த்தோம். அங்க இருந்து திருப்பியும் வரும். ஸோ இதெல்லாம் பைருவிக் ஆசிடோட ஃபேட். அதனால பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ஆர் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். அண்ட் த தேர்ட் ஸ்டெப் இஸ் Krebs cycle. The most important cycle in all the living species is the Krebs cycle. இப்போ Krebs cycle நடந்து முடிஞ்சு அங்க Krebs cycle நடக்கும் போதே எல்லா ATP, NADH, FADH எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இந்த மேட்டர்ஸ் எல்லாமே ஃபார்ம்டு இந்த மேட்ரிக்ஸ்ல தான் உங்களுக்கு Krebs cycle நடக்கும். இப்போ வெளியில நடக்குது. இப்போ கிளைகோலிசிஸ் இந்த இடத்துல சைட்டோபிளாசம்ல கிளைகோலிசிஸ் இஸ் கேரிட் அவுட். ஐ ஜஸ்ட் மென்ஷன்ட் ஹியர் சைட்டோபிளாசம்ல நடக்கும். அங்க இருந்து ஆக்சிஜன் கிடைச்சிச்சுன்னா இப்போ உள்ள வருது. நம்ம பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷனுக்கு போகும் ஏரோபிக்ல. அப்போ பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன், Krebs cycle
cycle in the matrix and electron transport system carried out in inner membrane, that is inner side of the inner membrane. இப்போ ரெண்டு membrane இருக்கு. membraneக்கு நடுவுல பெரிய mitochondrial space இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல. இந்த இடத்துல உள்ள வர inner membrane only has got a stretches like a finger like projection which has got F1 particle, and this is the zone where the last step, that is electron transport chain, is carried out. So ஆக மொத்தம் out of 4 important subtitles, the 3 is being carried out in mitochondria. அப்போ இது இந்த first cycle glycolysis carried out in the cytoplasm. This is common. Okay, this is common for all eukaryotic and prokaryotic cells. But when you talk about a prokaryotic cell, there is no cell organelles. அதுல மைட்டோகாண்ட்ரியாவே இல்லை. ஸோ மைட்டோகாண்ட்ரியா உள்ள வந்தாதான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அப்போ F1 பார்ட்டிக்கல் இருந்தாதான் இதெல்லாம் நடக்குது. ஆக மொத்தம் ப்ரோகாரியாட்ல கிளைகோலிசிஸ் நடந்துருது. கிளைகோலிசிஸ்ல என்ன அவுட்கம் வருதோ அதுதான் அதனுடைய அவுட்கம் டோட்டலா. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அதாவது யூகேரியாட்டிக் செல்லில் அங்கிருந்து வந்து அப்படியே திருப்பியும் ஃபர்தரா எல்லா ரியாக்ஷனையும் முடிச்சு அட் லாஸ்டா அப்பா ஒரு 38 இல்லாட்டி பழைய புக்லலாம் 36ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சிலே ஓடி சில புக்கில் 34 சில நேரங்களில். நான் அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் போல. அட் ப்ரெசென்ட் நம்ம புக்கில் 30, பிகாஸ் அவர் கிளாஸஸ் திஸ் இஸ் த சிம்பிளிஃபைடு ரிவிஷன். ரொம்பவே ரிவிஷனாக போகிறதுனால டோட்டலி டிபெண்டிங் ஆன் யுவர் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் இருக்கிறதுனால நமக்கு 38 ஏடிபி மாலிக்யூல் வில் பி ஜெனிரேட்டட். இப்போ நாம் பார்ப்போம். இங்கே நான் ஏடிபின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், எனர்ஜி கரன்சி. ஏடிபியோட குட்டி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அடினைன், ரிபோஸ், அப்புறம் 3 பாஸ்பேட் மாலிக்யூல், ட்ரை பாஸ்பேட். அடினைனும் ரிபோஸும் சேர்ந்தா அடினோசைன். இது நம்ம பயோ மாலிக்யூல்ஸ்லேயும் பார்த்தோம். அங்கே இருந்து உங்களுக்கு 1, 2, 3 பாஸ்பேட் மாலிக்யூல். இந்த 3 பாஸ்பேட் மாலிக்யூல்ல the last one, the sign I've just put it like the squiggle sign போட்டிருக்கேன். squiggle sign this is, and the last one which releases 8.1 kilocalories per mole. இங்க இருந்து இங்க ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு 6.5. ஸோ திஸ் ஹஸ் காட் த ஹையஸ்ட் எனர்ஜி. அப்புறம் இதுதான் பிரேக் ஆகி இந்த ஏடிபி வில் பி ப்ரோக்கன். அப்புறமா ஏடிபி அது அங்கேருந்து அப்படியே அந்த ஏடிபியில் அது ரிலீஸ் ஆகி அங்கேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் இன் த செல். இன்கேஸ் இதுவும் இல்லையா, இது பிரேக் ஆகி அப்புறம் ஏஎம்பியாக ஃபார்ம் ஆகும். இந்த ஏஎம்பியை கூட நம்ம பிளான்ட் இதில் பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸில் அடினோசைன் மோனோபாஸ்பேட் ஃபார்ம் ஆகிறது இந்த இது சைக்கிள்குள்ள, C4 சைக்கிள்குள்ள. அதே மாதிரி எங்கேயும் அது நடக்கும். ஸோ இது பிரேக் ஆனா ஏடிபி, இது பிரேக் ஆனா ஏஎம்பி. ஸோ இது ரொம்ப ஈஸிலி பிரேக்கபிள் அதுக்காக. பட் அப்போ அந்த பிரேக் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து ஹையஸ்ட் இன் த தேர்ட் சைக்கிள், பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் பாஸ்பேட். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின் தான். இங்கே 8.15, இங்கே ஜஸ்ட் 6.5. ஆனால் திஸ் ஆல்சோ கேன் பி ப்ரோக்கன். ஆனால் இதுவும் இங்கே பிரேக் ஆகும். ஸோ எப்பவுமே இந்த ஏடிபி கன்வெர்டட் இன்டு ஏடிபி, திருப்பி ஏடிபி பிரேக் ஆகி ஏடிபி, இது வந்துகிட்டே இருக்கும் நம்ம சைக்கிளில். ஸோ அதனால இந்த டயக்ராம். ஸோ இங்கேருந்து இப்போ நேராக நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிளைகோலிசிஸ். இப்போ glycolysis, name itself indicate glucose lysis. Lysis means just killing or breaking. இப்போ this is starting from glucose. ஆனால் எப்பவுமே குளுக்கோஸ்ல இருந்து தான் வருமா, இல்லை வேற எங்க இருந்தா ஃப்ரக்டோஸ்ல இருந்தும் வரும். ஆனால் சில நேரங்களில் ஃபேட் வரும்போது உள்ள எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது, புரோட்டீன் வரும்போது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த கிளைகோலைசிஸ் சைக்கிளை கொடுத்தவங்க இஎம்பி பாத்வேன்னு சொல்லுவோம், எம்டன் மேயர் ஆஃப் பார்னாஸ் பாத்வே. இஎம்பி பாத்வே இவங்க 3 பேரோட பேரை சேர்த்து தான் இது குளுக்கோஸ்ல ஆரம்பிச்சு இட் இஸ் ஜஸ்ட் கமிங் டு an end with pyruvic acid. இது என்னன்னா ஒரு 10 ஸ்டெப் அப்படியே சீரியலா வந்துகிட்டே இருக்கு. இந்த சீரியலா வர்றதுக்குமே 2 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். இங்கே குளுக்கோஸ்ல ஆரம்பிச்சு இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் வரைக்கும் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். எங்க கிளிசரால்டிஹைட்ல இருந்து பைருவிக் ஆசிட் வரைக்கும் பே ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிப்பரேட்டரி ஃபர்ஸ்ட் அண்ட் அடுத்தது வந்து பே ஆஃப் ஃபேஸ். இந்த குளுக்கோஸ் என்னவாக மாறுது, குளுக்கோஸ் வில் பி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இங்கே இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வர்றதுக்கு அப்புறம் ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் இஸ் ஆடட் இன்டு வெயிட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஏடிபி வில் பி கன்வெர்டட் இன்டு ஏடிபி.
ஸோ ஏடிபியிலேருந்து ஒரு பாஸ்பேட்டை எடுத்துக்கிட்டு ட்ரைபாஸ்பேட்லேருந்து எடுத்துக்கிட்டு ஏடிபியாக மாறுது. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்து வைக்கிற என்சைம் இஸ் எக்ஸோகினேஸ். இந்த என்சைம்ஸ் பேர் எல்லாமே புக்கில் கொடுக்கல, நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ the glucose 6-phosphate will be converted into fructose 6-phosphate. இதுக்கு this is isomeric enzyme. ஸோ இங்கே குளுக்கோஸ்லேருந்து fructose 6 again will be converted into fructose 1,6-bisphosphate. அப்போ இந்த ரியாக்ஷன் அப்போ திருப்பியும் ஒரு பாஸ்பேட் இஸ் ஆடட், அதனால ஏடிபி இஸ் கன்சியூம்டு. இங்கே ஏடிபி கன்சியூம் ஆகிறதுக்கு பாஸ்போஃப்ரக்டோகினேஸ், இங்கேயுமே எக்ஸோகினேஸ், இங்கே ஐசோமரேஸ், இங்க கினேஸ். இப்போ இந்த 1,6-bisphosphate ஈனலோஸ்ங்கிற ஒரு என்சைமால ரெண்டா பிரியுது. இது வரைக்கும் 6 கார்பன் காம்பவுண்டா இருந்த நம்ம ஆளு இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்காரு. ஒன்னு வந்து கிளிசர் ஆல்டிஹைடு குரூப். இப்போ நம்ம கால்வின் சைக்கிள பார்த்தா அப்படியே உல்டாவான நேம்கள்லாம் தான் இதுக்குள்ள வரும். கிளிசர் ஆல்டிஹைடு 3-phosphate, அதுக்கப்புறம் டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், தட் இஸ் DHAP. இங்க நான் எழுதியிருக்கேன். இப்போ என்னன்னா இந்த பக்கம் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன், இந்த பக்கமா இதே மாதிரி ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். அதனால தான் இங்க அப்படியே ஒரு கிரீன் டாட். ஸோ நம்ம புக்ல 2 போடுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, திஸ் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்கிற குளுக்கோஸ் இங்க முடியும் போது ஒரு பைருவிக் ஆசிடா மட்டுமா மாறுமானா இல்லையே. ஸோ இட் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட் that will be released as a 2-3 கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்போ 2 பைருவிக் ஆசிட் வருது. 2 பைருவிக் ஆசிட் வருதுன்னா அதே மாதிரி 2 கிரெப் சைக்கிள் போயிட்டு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து உள்ள அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமா மாறப்போகுது கடைசியா. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், இங்க இருந்து பே ஆஃப் ஃபேஸ்க்கு போகிறோம். இதுல பாத்தீங்கன்னா கிளிசரால்டிஹைடு 3-phosphate அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இஸ் ரிவர்சபிள் மாறிக்கும். அங்க இருந்து அப்படியே அடுத்த செட்டுக்கு போனா 1,3-bisphosphoglyceric acid. இப்போ ஆல்டிஹைடு குரூப் ஆசிட் குரூப்பா மாறிடுச்சு. இந்த இடத்துல there is a production of 1NADH, the formation of 1NADH, அதாவது NAD is converted into NADH, the hydrogen is added. அது இந்த reductase வரதுனால இங்க NAD will be converted into NADH மாறி போச்சு. அடுத்தது இங்க இருந்து 1,3-bisphosphoglyceric acid will be converted into 3-bisphosphoglyceric, not 3-phosphoglyceric acid. இங்க என்ன 2 இருக்கிறதுனால பிஸ்ன்னு சொல்றோம், இங்க 3-phosphoglyceric acid. இந்த இடத்துல இப்போ என்ன ஆச்சுன்னா இங்க பிஸ்பாஸ்போல இருந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னு வர்றதுனால ஒரு ATP will be generated. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ATP ஜெனரேஷன் நடக்குது. இங்க ATP consumption இந்த 2 இடத்துலயும் ATP is being taken in, converted into ADP. பட் இங்க the first ADP is converted into ATP. இப்போ 3-phosphoglyceric acid is converted into 2-phosphoglyceric acid and the 2 is converted into phosphoenol pyruvic acid. Phosphoenol pyruvic acid இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது there is a removal of one water molecule. So this is again exam question. One water molecule has been released. எந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஈனோலேஸ், திரும்பியும் இங்க ஒரு ஈனோலேஸ், அங்க இங்க ஒரு ஈனோலேஸ், இதுவும் எக்ஸாம்ல மாட்டலாம். அடுத்தது இங்க பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்ப இங்க இன்னொரு ATP ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க செகண்ட் ATP இஸ் ஜெனரேட்டட் அண்ட் அட் லாஸ்ட் இட் இஸ் ஃபார்மிங் a 3-carbon compound pyruvic acid. இப்போ இந்த பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் a 3-carbon compound. இந்த பக்கம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா டோட்டலா இந்த கிளைகாலிசிஸ்ல 4 ATP ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 4 ATPல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல 2 ATP has been consumed. அப்படின்னா டோட்டலா இப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற ATP 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது சொல்றேன் 2 ATP அப்ப இங்க ஜெனரேட் ஆயிடுச்சு, டைரக்டாவே ஜெனரேட் ஆயிடுச்சு. அடுத்ததா NAD is converted into NADH. இந்த பக்கம் ஒரு NADH, இந்த பக்கம் ஒரு NADH. அப்படின்னா in glycolysis 2 NADH has been
formed and 2 ATP has been formed. இங்கே there is no involvement of ATP synthase. இல்லை நமக்கு F1 பார்ட்டிக்கல் யாருமே வரல, சப்ஸ்ட்ரேட்ல இருந்து அப்படியே ஃபார்ம் ஆனதால இந்த இடத்துல 2 ATPமே சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்ல வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதுவும் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ இவ்வளோதான், கிளைகாலிசிஸ் வந்து கடைசியாக பைருவிக் ஆசிட் வந்து நின்று இருக்கு. இப்போ திஸ் இஸ் அ வெரி காமன் சைக்கிள் ஃபார் ஏரோப்ஸ், ஆனரோப்ஸ், ப்ரோகேரியாட், யூகேரியாட் எல்லாத்துலேயும் இது நடக்கும். என்ன ஒன்று, இங்கே வந்திருக்கிற ஏடிஎம் கார்டு மாதிரி உள்ளே போய் மணியாக வரணும், அதுக்கு இது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் ப்ரோகேரியாட்டில் நடக்காது, யூகேரியாட்டில் மட்டும்தான் நடக்கும். பிகாஸ் யூகேரியாட்டிக் செல் ஒன்லி பொசஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ திஸ் இஸ் அ வெரி காமன் திங் ஃபார் போத் ஏரோப் அண்ட் ஆனரோப். ஆனால் அந்த ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட் என்னவா நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நான் இங்கே அப்படியே கொடுத்துருக்கேன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் குட்டி இல்லை, அதை முதல்ல பார்த்துடலாம். இங்கே இந்த சைக்கிள்லாம் அப்படியே தான். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட், அதுக்கப்புறம் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், அப்படியே தான் அந்த சைக்கிள். அப்படியே கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் போயிட்டே இருக்கு. போயிட்டு அப்படியே இங்கே திருப்பியும் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் அப்படியே வந்து ஒரு சைக்கிள் போய் பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணிருச்சு. பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NAD will be converted into NADH. நமக்கு இங்கே நடக்கிற மாதிரியே நடந்துருச்சு. நடந்து இந்த இடத்துலையும் ஒரு ஏடிபியை ரிலீஸ் பண்ணுது. ஆனால் இங்கே பைருவிக் ஆசிட் வருது இல்லையா, இந்த பைருவிக் ஆசிட் ஃபார்மேஷன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைருவிக் ஆசிட் வில் பி ரிலீசிங் கார்பன் டை ஆக்சைடு. they'll be forming அசிட்டால்டிஹைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த அசிட்டால்டிஹைடில் திருப்பியும் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச், ஒரு ட்விஸ்ட் நடக்குது. பேசிக்கலாக நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நமக்கு NAD will be converted into NADH. எல்லா ரியாக்ஷன்லையும் இந்த NADH திரும்பவும் NADயா மாறி அந்த NAD திரும்பியும் ATPயா மாறப்போகுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல. ஸோ கடைசியாக NADயா ஆரம்பிச்சது NADயா தான் அங்கே போய் முடிஞ்சு ATPயா முடிய போகுது. ஆனால் இங்கவே அது நடந்துருது. ஸோ இங்கே NADHஆ கன்வெர்ட் ஆச்சு, இங்கே NADH NADயாவே கன்வெர்ட் ஆகி they will be just releasing ethyl alcohol. அப்படி எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனில் பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு வருது. இது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபெர்மெண்டேஷன். இன்னொரு கைண்ட் ஆஃப் அ ஃபெர்மெண்டேஷன் இஸ் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். இதுலையுமே திஸ் ஸ்டெப் இஸ் காமன். there is a production of NAD from NADH. இது நடந்துருது, ஆனால் CO2 ரிலீஸ் ஆகலை. this is happening in the muscle cells. நமக்குமே நடக்கும், லிவரில் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்குது, மசில்ஸில் எல்லாம் நடக்குது. this is just going on in animal cells also. மைக்ரோப்ஸ்லேயும் நடக்கும். இந்த இதில் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கு, அதில் இட் வில் பி கேரிட் அவுட். அண்ட் ஹியர் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் எத்தில் ஆல்கஹால். ஈஸ்ட்லாம் இதுதான் நடக்குது. திஸ் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த வைன், இந்த ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி, விஸ்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா ரொம்ப அதிகமான ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது the more and more CO2 and this is released, it becomes so toxic. ஈஸ்ட்லாம் டாக்ஸிக் ஆகி ஈஸ்ட் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஈஸ்ட் செத்தா யார் கவலைப்பட போகிறாங்க? ஸோ ஆனால் அந்த டாக்ஸிசிட்டியை உங்களுக்கு ஒரு 13% நம்ம புக்லேயே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி. அதுலேயே அந்த மைக்ரோப் will just die off. அதுக்கப்புறம் அப்படியே the procedure will be carried out. So but it is very important for a brewing industry. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CO2 ஒன்று ரிலீஸ் ஆகுது இல்லையா, this is the most useful thing for baking industry. பேக்கிங்கில் நம்ம மேலே ஒரு பல்ப் அப்படியே பாலாக ஃபார்ம் ஆகி சாஃப்டாக இருக்கும். பிரெட் வந்து அப்படியே உள்ள குழி விழுந்த மாதிரி குழியாக இருக்குது. எல்லாமே சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரீசனே இந்த கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸ் அப்படியே வெளியே வந்து பட்டுன்னு உடச்சி அது அப்படியே ஃபார்ம் ஆகிறது தான். ஸோ திஸ் ஏரியா இஸ் ஃபார் பேக்கிங் அண்ட் திஸ் ஏரியா இஸ் ஃபார் ப்ரீவிங். அதுவும் இல்லாமல் இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த அனிமலோட ஸ்கின் எல்லாம் எடுத்து தானே நம்ம லெதர் ப்ராடக்ட் பண்ணுறோம், அங்கே இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் டீ லீவ்ஸ் ஆர் கியூர்டு, எடுத்தோடனே அப்படியே டீ லீவ்ஸ் எடுத்து நம்ம டீயாக ரெடி பண்ணுறதில்ல. ஸோ இது தட் இஸ் ஃபைபர் சாஃப்ட்னிங். அதுக்கப்புறம் ஃபாடர் எல்லாம் அப்படியே சாஃப்டன் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் என்னென்னா இந்த டீகம்போசிஷன்லாம் வரும்போது ரொம்ப நாற்று அடிக்கிற ஒரு மேட்டராகவும் இது மாறுது. ஸோ ஒருமே இந்த பயோடி
பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட் அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் இது நாத்தம் வர வைக்கிற ஒரு மேட்டர். அதர்வைஸ் இதில் நிறைய யூஸும் இருக்குது. ஸோ இவ்வளோதான். இது மைக்ரோபில் நடக்கிற ஒரு மேட்டர் வந்து ஃபெர்மெண்டேஷனில் நம்ம முடிக்கிறோம் anaerobic respiration. ஆனால் இங்கே அப்படியே மாறிடுச்சு. நம்ம அல்டிமேட்டம் என்னன்னா அந்த NAD ஃபார்மேஷன் அது இங்கே மாறி போச்சு. இந்த இடத்துல வரும்போது இது அப்படியே இப்போ ப்ரொசீட் ஆக போகுது. பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷனாக இதை நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு குளுக்கோஸ்லேருந்து 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு. ரெண்டுமே 3 கார்பன் காம்பவுண்ட். நவ் இட் இஸ் கெட்டிங் இன் டு த செகண்ட் ஸ்டெப், ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல ஆக்சிஜன் பைருவிக் ஆசிடோட மிக்ஸ் ஆகி they'll be releasing ஒரு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இதோட மெயின் ப்ராடக்டா NAD will be converted into NADH2. இது ஃபார்ம் ஆயிடுச்சு இங்க. ஸோ பைருவிக் ஆசிட்ல இருந்து ஒரு NADH2 ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ் தட் இஸ் ஃபார்ம்ட் as 3 கார்பன் காம்பவுண்ட். அப்போ 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இப்படி வந்திருக்க மாதிரி இன்னொரு பைருவிக் ஆசிட்லயும் வரும் இல்லையா? இது அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாதான் கடைசியா பேலன்ஸ் பண்ணி ஒரு ஷீட், ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், எத்தனை ATP மாலிகுல் எங்க ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்காக. ஸோ இங்க ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு பைருவிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இங்க இருந்து திஸ் இஸ் a 3 கார்பன் காம்பவுண்ட் which is forming a 2 carbon compound because ஒரு carbon dioxide has been released and this acetyl coenzyme is a 2 carbon compound. இந்த 2 carbon compound தான் first உள்ள வருது, Krebs cycle குள்ள வருது. Now the Krebs cycle is carried out in the matrix of mitochondria. Mitochondrial matrixல தான் இதுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸும் இருக்கு. Krebs cycle அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is designed, that is it is discovered by Sir Hans Krebs. ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இந்த சைக்கிளை சுற்றி நிறைய சைக்கிள்ஸ் குட்டி குட்டியாக ஓடிட்டு இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகாம. இந்த Krebs cycle தான் மேக்ஸிமம் CO2 is released. அதே மாதிரி மேக்ஸிமம் ATP ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த Krebs cycle தான் இருக்கு. ஸோ இங்க அசிட்டைல் கோஎன்சைம் வந்து நின்னுருச்சு. அந்த அசிட்டைல் கோஎன்சைம் ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் இங்க வருது. இந்த ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிடும் இதுவும் சேர்ந்து the first product of Krebs cycle is citric acid. அதனால இதுக்கு இன்னொரு பேர், இந்த Krebs cycleக்கு இன்னொரு பேரு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இல்லாட்டி ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா this is a 2 carbon compound, this is the 4 carbon compound. இது இதோட இணையறதுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல் உள்ள வருது. அதே மாதிரி சிட்ரேட் சிந்தடேஸ், சிட்ரிக் ஆசிட் சிந்தடேஸ் உள்ள வருது. இந்த என்சைமோட ஹெல்ப்பால தான் இந்த சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு 4 and இது ஒரு 2 சேர்ந்து 6 கார்பன் காம்பவுண்ட் சிட்ரிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்டு. திஸ் சிட்ரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிஸ் அகோனிட்டிக் ஆசிட். திஸ் இஸ் ஆல்சோ 6 கார்பன் காம்பவுண்ட். திஸ் இஸ் பீன் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் அகோனிடேஸ் அண்ட் 1 வாட்டர் மாலிக்யூல் இஸ் ரிமூவ்ட். இங்க ஒரே ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிஸ் அகோனிட்டிக் ஆசிட் again will be converted into isocitric acid with the same enzyme aconitase. பட் இங்க என்னன்னா இங்க வெளியே போன வாட்டர் மாலிக்யூல் இங்க ஒரு வாட்டர் மாலிக்யூல் என்டர் கொடுக்குது. ஸோ இங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த ஐசோசிட்ரிக் ஆசிட் ஒரு டைம் பீயிங் அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக ஆக்சலோசக்சினிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணுது. இந்த ரிலீஸ் அப்போ ஒரு NAD will be converted into NADH2. இப்போ இந்த NADH2 ஃபார்மேஷன் வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரோஜினேஸ், இங்கே ஐசோசிட்ரிக் டீஹைட்ரோஜினேஸ், இங்கே வரும்போது ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரிக் டீஹைட்ரோஜினேஸ் இங்கே ஃபார்ம் ஆகும்போது எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். இங்க போகும்போது சொல்றேன். So here oxalosuccinic acid is formed. This is unstable as I said. But இங்க ஒரு NADH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா Krebs cycle சைக்ளிக் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகுறது எத்தனை CO2 இல்ல சைக்ளிக் வரதுக்கு முன்னாடி பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன்ல இருந்து எத்தனை CO2 அப்படின்னு கொஸ்டின் வந்தால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சைக்கிளிக்குள்ளே வர்றது 2, இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 அப்படின்னா மொத்தமாக இங்கேருந்து இந்த எண்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு 3 CO2 ரிலீஸ் ஆகலாம். அதே மாதிரி 2 சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னா 6 CO2 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே CO2 ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு NADH2 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் வில் பி கன்வெர்டட் இன்டு சக்சினைல் கோஎன்சைம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக்
dehydrogenase. அப்போ ஒரு NADA will be converted into NADH2. So here one CO2 is released. This one and this one. நான் இப்போ சொன்ன மாதிரி அது முடிஞ்சு போச்சு. இங்க ரெண்டு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு ஃபர்ஸ்ட் NADH2, இங்க செகண்ட் NADH2, இன்னொரு ஒரு NADH2. This is the place it will be released. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சக்சினைல் கோஎன்சைம் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கிருந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சக்சினிக் ஆசிட். இதுவுமே கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஸ்டெப், எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க இருந்து அப்படியே சக்சினிக் ஆசிட் இல்லாட்டி ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட்ல இருந்து சக்சினிக் ஆசிட். இந்த போற வழியில ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது என்னன்னா there is a formation of ATP. ATP is not formed directly as a ATP. It is formed as a GTP, guanosine triphosphate. இங்க adenosine triphosphate இல்லாம guanosine triphosphate ஃபார்ம் ஆகுது. இந்த guanine adenine அப்படிலாம் எல்லாமே பியூரின் ரிலேட்டட் இல்லைங்களா? ஸோ இங்க guanosine triphosphate அப்படியே டைரக்டா adenosine triphosphate மாறுற இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். இங்க there is no involvement of ATP synthase இல்ல F1 பார்ட்டிகளோ இல்ல proton gradient nothing is happened here, only a mere conversion of GTP into ATP. So this is one substrate level phosphorylation. அப்படினா இங்க ரெண்டு Krebs cycle is going to happen. it is going on அப்படினும்போது ரெண்டு இடத்துல citric acid cycle ரெண்டு substrate level phosphorylation போயிட்டு இருக்கு. இதுல ஒன்னு இன்னொரு citric acidல கிளைகோலிசிஸ்ல நம்ம பார்த்தோம். கிளைகோலிசிஸ்ல மொத்தமா 4 ATP ஜெனரேட் ஆகி 2 ATP கன்சியூம் ஆயிடுச்சு. ஆனா நெட் கெயின் பாத்தீங்கன்னா அங்க 2 ATP தான் வந்திருக்கு. ஆனா இந்த 4 ATP ஃபார்ம் ஆனதுமே வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எனி ATP சிந்தேஸ், சப்ஸ்ட்ரேட்லயே ஃபார்ம் ஆவறதால சோ அங்க அந்த 4 ATP ஜெனரேஷன் இஸ் அவுட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். இங்க ரெண்டு சைக்கிள்ல 2 ATP. ஆனா அங்க நெட் கெயின் இஸ் only 2, ஏன்னா 2 has been consumed. சோ எப்படி குழப்பி கேட்டாலும் அந்த எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ ஹியர் இட் இஸ் கன்வெர்டட் அண்ட் ஃபார்ம்ட் அஸ் அ சக்சினிக் ஆசிட். சக்சினிக் ஆசிட்லேருந்து இட் இஸ் மூவிங் டு த ஃபியூமரிக் ஆசிட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் இங்கே ஒரு டீஹைட்ரோஜினேஸ் வரும், சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். பட் இங்கே என்ன ஆச்சுன்னா NADH வரல, அதுக்கு பதில் FAD இஸ் கன்வெர்டட் இன்டு FADH. இங்கே FAD ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட், it is getting converted into FADH. இப்போ இந்த FADH2 இந்த reductase, அதாவது FADH2ங்கிறது வந்து hydrogen added. So this is the first one, only one is formed here. இங்க இருந்து fumaric acidல இருந்து it is moving to malic acid, the conversion of a malic acid. அப்போ ஒரு water molecule உள்ள போகுது. இங்க இருந்து this malic acid is converted into oxaloacetic acid. இது வந்து 4 carbon compound. இந்த பக்கம் எல்லாமே 4 கார்பன் காம்பவுண்ட், இந்த பக்கம் எல்லாமே 6. ஒரு கார்பன் டை ஆக்சைடு போறதுனால ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட்ல 5 கார்பன் காம்பவுண்ட். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு NAD இஸ் கன்வெர்டட் இன்டு NADH2. இதெல்லாம் ஃபார்ம் ஆகி முடிச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோஜனேஸ் வருது. இங்கே திருப்பியும் வாட்டர் மாலிக்யூல் உள்ளே போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு சைக்கிள் நடந்து முடிஞ்சிருச்சு Krebs சைக்கிளில். இந்த Krebs சைக்கிள்லேருந்து கொஸ்டின் வரதா இருந்தால் எத்தனை வாட்டர் மாலிக்யூல் உள்ளே போச்சு. ஸோ இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல், இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல். 3 places water molecule is getting into it and 1 place the water molecule is getting out. இது ஒன்று. அதுக்கப்புறம் எங்க சப்ஸ்ட்ரேட் லெவல் நடந்துச்சு, அப்புறம் எத்தனை NADH2 ஃபார்ம் ஆச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா there is a formation of 3 NADH2 and 1 FADH2 and 1 GTP directly converted into ATP. So this is the product of Krebs cycle and 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல். இங்கே 2, இங்கேயும் சேர்த்திங்கன்னா அப்படி இல்லை, வெறும் சைக்கிளிக் உள்ள போனீங்கன்னா 2 கார்பன் டை ஆக்சைடு, இங்கே ஒரு NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சைக்கிள் அப்படியே ருட்டீனாக போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே ஃபார்ம் ஆன NADH2 FADH2 அதோட ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி the first thing you must know is NADH2, one NADH2. As we were discussing that this is like a credit card or a debit card. This has to get into the ATM machine to get a currency. அந்த மாதிரி இப்போ இந்த கிரெடிட் கார்டை தூக்கிட்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ளே போட்டு
போட்டு ஏடிபிங்கிற கரன்சியை நம்ம வெளியே எடுக்கிறோம். அதுதான் லாஸ்ட் ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இங்கே 3 NADH2 அதாவது ஒரு NADH2க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 NADH2 will yield 3 ATP molecule. 3 ATP molecule. அதே நேரத்தில் ஒரு FADH2 எடுத்துக்கிட்டா it will be releasing 2 ATP molecule. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஒரு NADH2க்கு எப்படி 3 ATP, ஒரு FADH2க்கு ஏன் 2 ATP ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம இங்கே படிப்போம். ஆனால் ஏடிபிக்கு என்ன ஃபேட்னா ஏடிபி தான். ஏன்னா அல்டிமேட் எய்ம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் ஃபார்மிங் எனர்ஜி கரன்சி. நம்ம உடம்புக்கு எனர்ஜி கரன்சியை கொடுக்கணும், அவ்வளோதான். அது அந்த எனர்ஜியை வச்சுட்டு தான் ஃபர்தரா ஆல் த ஆக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட். ஸோ இப்போ இவங்க எல்லாம் மேட்ரிக்ஸ்ல இருந்து அப்படியே இன்னர் மெம்பரேனுக்கு போறாங்க. இன்னர் மெம்பரேன்னா திருப்பியும் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியல் ஐம் ஜஸ்ட் drawing here. See, this is the outer membrane and this is the inner membrane. Inner membrane here, this is the crystate thing and you have got the F1 particles are attached like this. This is the F1 particle. F1 particle here I just drawn. F1 particle இங்க complex 5 அப்படின்னு வருது. நான் என்ன சொல்றேன், இப்போ complex 1ல இருந்து 5 வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது, அதுதான் electron transport chain. இப்போ electron transport chain அப்படின்னு சொன்னா electron என்ன ஆகுதுன்னா, electron carriers are receiving the electron from one end and then passing on to the next carrier. இப்படியே எலக்ட்ரானை வாங்கி அடுத்த கேரியர், இங்க வாங்கி அடுத்த கேரியர், இப்படி அனுப்பும் போது they will be removing the protons too. புரோட்டானை ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அனுப்புது. எதுக்காக அனுப்பணும், இந்த வேலை ஏன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெனரலா இந்த ATP synthase will be converting the ADP into ATP. இங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னா there should be a proton gradient. ரெண்டு இடத்துல proton gradient difference வரணும். ஒரு இடத்துல கொஞ்சம் அசிடிட்டியை மெயின்டைன் பண்ணி ஒரு இடத்துல பேசிக்காக இருக்கும்போது தான் there is a pushing of this proton which makes the ADP into ATP. This has to be carried out. The same thing has been done in photosynthesis. அங்கேயே பார்த்தோம், this is chemiosmosis proposed by Mitchell. and அதே விஷயம், அதே F1 particle, அதே ATP synthase, அதே proton gradient, அதே membrane, அதே proton pump, everything is same which is carried out here. ஆனா என்னன்னா, அங்க தைலகாய்டுல இருந்து வெளியே ஸ்ட்ரோமாக்கு தள்ளுது, இங்க பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்கு அனுப்புது. அதை தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராமை கொஞ்சம் ஒரு மைட்டோகாண்ட்ரியாவா யோசித்து பாருங்க. This is the inner membrane, this is the membrane and this is the space between outer membrane and inner membrane. This is the space இங்க இருக்கு and உள்ள இருக்கிறதெல்லாம் மேட்ரிக்ஸ் ஏரியா. This is the matrix area. So this is the setup. இப்போ இந்த setupல matrixல the Krebs cycle has been done. Now what is formed here? NADH2 or FADH2 or ATP, whatever has been done here is just getting into the inner mitochondrial membrane. இப்போ இந்த inner mitochondrial membrane குள்ள நம்ம NADH2 வந்தாச்சு. இந்த ரியாக்ஷனே முதல்ல இருந்து வர ரியாக்ஷன் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a NAD conversion. NAD will be converted into NADH. Okay, this is again converted into NAD. Again this is converted into ATP. This reaction, NAD conversion into NADH2 and this is again converted into NAD and that NAD again converted into ATP. This is the cycle. இப்போ இங்க இருந்து இங்க இது வரைக்கும் நடந்துருச்சு. கிளைகாலிசிஸ்லயும் சரி Krebs cycleலயும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த NADH2 திருப்பியும் NAD ஆ மாறணும், அந்த NAD ATP ஆ மாறணும். அதுதான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுக்குள்ள முக்கியமா there are 5 complex involved. இந்த 5 complexல complex 1 to 4 அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் கேரியர், அதாவது எலக்ட்ரானை வாங்கி வாங்கி உள்ள அனுப்பிட்டு இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கு. அந்த 5th complex, 5th one that is there. Okay, complex 5 is carrying out oxidative phosphorylation. Phosphorylation நம்ம photosynthesis படிக்கும்போது பார்த்தோம். Photophosphorylation, substrate level phosphorylation, oxidative phosphorylation.
Photophosphorylation has been done in photosynthesis. அது முடிஞ்சிருச்சு. Substrate level phosphorylation இங்க glycolysisல நடந்திருக்கு, Krebs cycleல நடந்திருக்கு. Oxidative phosphorylation, that is இங்க நடக்கிற மொத்த ரியாக்ஷனையுமே உங்களுக்கு oxidative reduction, oxido reduction இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரியாக்ஷனோட எண்டில் there is an addition of phosphate 1 ஓட சேர்த்து, that is ADP ஓட ஒரு phosphate சேர்த்து ATP-யா மாத்துது. இதுதான் oxidative phosphorylation அப்படின்னு சொல்றோம். அது காம்ப்ளெக்ஸ் 5ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்த காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 4 வரைக்கும் there is electron transport is going to happen. The first thing is NADH2 is converted into NAD with the help of complex 1. complex 1க்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிற முக்கியமான ஆளு NADH reductase, NADH plus ubiquinone reductase. ஏன்னா ubiquinone தான் முக்கியமான எலக்ட்ரான் கேரியர். ஸோ அங்க அவர் இருக்காரு. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு NADH dehydrogenase அப்படின்னு வச்சுக்கலாம். dehydrogenase அப்படின்னும் போதே இந்த ஹைட்ரஜனை எடுத்தாச்சு. எடுத்து இட் இஸ் ஜஸ்ட் பாசிங் ஆன் டு த காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்க வரும்போது இந்த காம்ப்ளெக்ஸோட NADH ubiquinone reductaseோட முக்கியமான ப்ராஸ்தட்டிக் குரூப் 2 இருக்கு. ஒரு ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து FMN, ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. இன்னொரு ப்ராஸ்தட்டிக் குரூப் இஸ் அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஆர் அயன் சல்ஃபர் காம்பவுண்ட். வாட் இஸ் திஸ் ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்னு நம்ம பயோமாலிக்யூல்ல படிச்சோம். ஒரு என்சைம்னாலே உங்களுக்கு ஜெனரலா புரோட்டீன் பார்ட், அட் டைம்ஸ் தேர் இஸ் சம் அடிஷன் ஆஃப் நான் புரோட்டீன் பார்ட் வித் த புரோட்டீன் பார்ட். அப்போ அந்த நான் புரோட்டீன் பார்ட் ஆஃப் an enzyme is called prosthetic group. அந்த prosthetic groupலயே metal வரும்போது that may be a cofactor or in case இப்போ விட்டமின்ஸ்லாம் வந்தா coenzyme, organic compounds வந்தா அதை coenzyme படிப்போம். அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த ரிடக்டேஸ்க்கு 2 ப்ராஸ்தட்டிக் குரூப். ஒன்று வந்து FMN, ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. another one is அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஆர் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ். 2 ப்ராஸ்தட்டிக் குரூப். இதுவுமே எக்ஸாம் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே they just removed that hydrogen, that proton is just moving via FMN and that proton is released in this area. எங்க ரிலீஸ் பண்ணிருக்கு? இங்க இருந்து இங்க போயாச்சு. ஸோ இந்த மெம்பரேன், இந்த இடத்துல இந்த பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்க்குள்ள இந்த புரோட்டான் been released. அப்போ வாங்குற electron is received by iron sulfur compounds, that is iron sulfur complex வழியா வந்து இப்போ இங்க வருது, that is it is coming to the complex 2. complex 2ல யார் இருக்கானா ubiquinone. so இந்த ஏரியாக்கு வரும்போது they will be making 1 ATP from ADP. so first ATP ஃபார்ம் ஆயிடுச்சு. NADH2 உள்ள வந்து NAD யா கன்வெர்ட் ஆகி ஒரு ATP ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது there is an entry of FADH2. FADH2 உள்ள வந்து FAD-யா மாறுது. இந்த காம்ப்ளெக்ஸ் 2ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கவே நம்ம பார்த்தோம் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் இல்லையா, சக்சினிக் யூபிக்வினான் ரிடக்டேஸ் அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். இது ரெண்டுமே மாத்தி மாத்தி சொல்ற பேர் தான். ஸோ இங்க இது இருக்கிறதுனால that is been pushed here. so now the FADH2 is making only 2 ATP மாலிக்யூல். முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா NADH2 3 ATP மாலிக்யூலை ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா NADH2 ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு and FADH2 செகண்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள தான் நுழையுது. அப்படின்னா இங்க FADH2 இங்க ஆரம்பிச்சதுனால அதனோட ப்ராடக்ட் 2 ATP, NADH2 முதல்லவே அதனுடைய என்ட்ரியை கொடுத்ததுனால 1 2 3 ATP is formed. இதை தான் நான் இங்க சிம்பிளிஃபைட் வெர்ஷனா எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்க இப்போ யுபிக்வினான் வந்துருச்சு. யுபிக்வினான்ல நீங்க எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி இங்க அனுப்பும் போது இது யுபிக்வினாலா மாறுது. H2 போட்டிருக்கேன். this is ubiquinol. இப்போ இந்த யுபிக்வினாலா மாறி இந்த H2 again removed. ஒரு புரோட்டான் இங்க இருந்து திரும்பவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ திரும்பவும் it is carrying the electron. இங்க எலக்ட்ரானை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் 3. ஸோ காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து இப்போ எலக்ட்ரான் இஸ் மூவிங் டு காம்ப்ளெக்ஸ் 3. காம்ப்ளெக்ஸ் 3 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பெரிய ஆளா இருக்காங்க. அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் பி.
அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் சி, இதெல்லாம் இல்லாமல் இங்கேயுமே அயன் சல்ஃபர் காம்பவுண்ட். இவங்க 3 பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. யுபிக்வினால் ஜென்ரலாக இருக்குது, இங்கேயுமே யுபிக்வினால் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் இருக்கிற தொட்டு தான் the electron is moving via this. So now the electron is moving to cytochrome B. அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணுற ஆள் திரும்பியும் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ், அங்கேருந்து திருப்பியும் it is coming to ubiquinone. இந்த யுபிக்வினானில் ஒரு வாட்டர் மாலிக், தட் இஸ் ஒரு ஹைட்ரஜன் உள்ள என்ட்ரி கொடுத்து அது இதோட ஜாயிண்ட் அடிச்சு இங்கே திருப்பி யுபிக்வினாலா மாறி அந்த ஹைட்ரஜன், தட் இஸ் அந்த புரோட்டான் இஸ் ரிமூவ்ட், தட் இஸ் கம்மிங் அவுட் ஹியர். ஸோ இங்கே ஒரு புரோட்டானை ரிலீஸ் பண்ணிடுச்சு, இந்த ஏரியாவில் புரோட்டானை ரிலீஸ் பண்ணிடுச்சு, இந்த ஏரியாவில் புரோட்டான். ஸோ இங்கே புரோட்டான் இங்கே ஏற 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 புரோட்டான் மாலிக்யூல் கவுண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஹியர் இன் திஸ் ஏரியா. ஆனால் இங்கே இந்த புரோட்டான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸசிவாக இருக்கிறதுனால, இங்கே குறைவாக இருக்கிறதுனால there will be at last there will be a pushing of a proton from one end to another end. proton pump நடந்துரும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்து முடிஞ்சு. ஸோ இந்த யுபிக்வினால் இந்த 2 புரோட்டானை இங்கே அனுப்பிட்டு it is coming to cytochrome C. இந்த cytochrome C-க்கு வந்து C1 இருந்து அப்படியே C-க்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ it is going to the complex 4. complex 4ல இவ்வளோ நேரம் நம்ம இங்கே படித்ததெல்லாம் ரிடக்டேஸ், இதுவுமே ரிடக்டேஸ், இங்கேயுமே ரிடக்டேஸ், cytochrome C ரிடக்டேஸ், இந்த காம்ப்ளெக்ஸ், அதாவது யுபிக்வினான் அண்ட் cytochrome C ரிடக்டேஸ் எல்லாமே வெறும் ரிடக்டேஸ். இங்கே வரும்போது இது ஆக்சிடேட்டிவ், cytochrome C ஆக்சிடேட்டிவ். ஸோ இப்போ இங்கே ரிடக்ஷேஷன்லாம் முடிஞ்சு இப்போ ஆக்சிடேட்டிவ்க்குள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போது வர சைட்டோக்ரோம் வந்து சைட்டோக்ரோம் A to A1 உள்ளே வந்தாச்சு. கடைசியாக இதுக்குள்ளே வரும்போது there is a formation of one more ATP from ADP. இவ்வளவும் பண்ணி எலக்ட்ரான் கேரியர் இப்படி மூவ் ஆகிட்டே வந்து இங்கே கடைசியாக ரிலீஸ் பண்ணும்போது யார் வாங்க போகிறாங்க அந்த எலக்ட்ரானை அப்படின்னு பார்த்தா there is a oxygen and oxygen is taking that electron what is been released here. வாங்கிட்டு அப்படியே விட்டுற போகிறது இல்லை. that is again mixing with what is, இங்கெல்லாம் இருந்து பம்ப் அடிச்சுட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இங்கே இருந்து அமைச்ச புரோட்டான் இங்கே அனுப்ப இல்லை. ஸோ அதோட மிக்ஸ் ஆகி it is forming one water molecule. So here it is forming a water molecule. Look at here, this oxygen is receiving the final electron and that is mixing with proton and then forming a water molecule. So this is the simple version. In this you could see that NADH2 is forming 1, 2, 3 ATP molecule, but FADH is getting an entry a bit later in second complex which is forming 1 and 2 ATP molecule. So this is, it has been formed here. In the ATP molecule form ஆகிறதுக்கு அது எங்கே போகணும், எலக்ட்ரான் எல்லாம் கேரியர் பண்ணி முடிச்சாச்சு, அதை ரிசீவ் பண்ணி வாட்டரும் அமிச்சாச்சு. இப்போ அனுப்ப போகிற ஆள் நம்ம காம்ப்ளெக்ஸ் 5. காம்ப்ளெக்ஸ் 5ல யாரும் இல்லை. ஆஸ் யூஷுவலி தெர் இஸ் அ F1 பார்ட்டிக்கல். F1 பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இட் ஹாஸ் காட் அ ஸ்டெம் ரீஜன் அண்ட் தென் ஹெட் ரீஜன். இந்த ஸ்டெம்மில் F0, திஸ் இஸ் F0 அண்ட் திஸ் இஸ் த F1 அண்ட் ஹியர் த ப்ரோட்டான்ஸ் ஹவ் பீன் பம்ப்ட் அவுட் ஹியர். இங்கேருந்து இது வழியாக போகும்போது தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ADP வித் 1 phosphate and forming a ATP generate ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவும் பண்ணி முடிச்சு ஒரு குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகும்போது ATP எத்தனை ATP ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோம் உட்காந்து. இப்போ பேலன்ஸ் ஷீட்னா இங்கே எவ்வளோ ATP, NADH2, FADH2 எங்கெங்கே ஃபார்ம் ஆச்சு நம்ம இப்போ புதுசாக பார்க்க போதில்லை, அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்தோம். எனிவே ஐ ஜஸ்ட் ரிட்டன் அகெயின். இப்போ கிளைகோலிசிஸ் நடக்கும்போது டோட்டலாக 4 ATP ஃபார்ம் ஆச்சு, 2 NADH2 ஃபார்ம் ஆச்சு. அந்த 4 ATPயில் 2 ATP தான் நமக்கு நெட் கெயின், 2 ATP ஹஸ் பீன் ஆல்ரெடி கன்சியூம்டு. அப்புறம் அங்கே அப்படி 2 ATPயாக வச்சுக்கலாம், 2 NADH2. ஸோ 2 NADH2 இஸ் சேஞ்ச்டு இன்டு 6 ATP because ஒரு NADH2க்கு 3 ATP molecule. ATP is as such ATP. அதே மாதிரி உங்களுக்கு பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் அங்கேருந்து அசிட்டில் கோஎன்சைம் ஃபார்ம் ஆகும்போது 2 NADH2, அதாவது 2 பைருவிக் ஆசிட்க்கு 1 அப்படின்னா 6 ATP. அதுக்கப்புறம் கிரெப்ஸ் சைக்கிளில் மொத்தமாக ஒரு கிரெப்ஸ் சைக்கிளில் 3 NADH2, 1 FADH2 and 1 GTP directly converted into ATP.
Krebs cycle will have 6 NADH2, 2 FADH2, 2 ATP. அதனுடைய count. So டோட்டலாக போட்டிங்கன்னா 38 ATP molecule has been generated. உங்களுடைய ஒரு கார்போஹைட்ரேட் மாலிக்யூலை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது this much is released. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரோபிக்ல இவ்வளோ ஃபார்ம் ஆயிடுச்சு. anaerobic cycle only glycolysis is carried out because there is no oxygen entry into the pyruvic acid oxidation. அதனால அங்கே 4 ATP ஃபார்ம் ஆகி 2 கன்சியூம் ஆகி 2 ATP இஸ் த நெட் கெயின். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா NADH2 மாறுறதும் NADH2 திருப்பியும் NAD மாறுறதும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் அங்கவே நடந்து முடிஞ்சிருது. அந்த சைக்கிள்லேயே அங்கேயே மாற்றிக்கிறதுனால நெட் கெயின் இஸ் ஒன்லி 2 ATP மாலிக்யூல் இன் anaerobic respiration or the fermentation. அதுவும் இல்லாமல் glycolysis is the common pathway for aerobes or anaerobes, whatever the case may be. இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கணும் இந்த பேலன்ஸ் ஷீட் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், எவ்வளோ CO2வை இவால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணும்போதே CO2 இஸ் ஜஸ்ட் கம்மிங் அவுட். ஸோ த வால்யூம் ஆஃப் CO2 இவால்வ்டு பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. இது ஜென்ரலாக கார்போஹைட்ரேட்டுக்கு 1ன்னு வந்துடும். எப்படின்னா இங்கவே எழுதியிருக்கேன் 6O2 இஸ் ஜஸ்ட் டேக்கன் அண்ட் 6 CO2 இஸ் இவால்வ்டு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 1 வந்துடும். ஆனால் ஃபேட்டி ஆசிட் அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு 145 ஆக்சிஜன் உள்ள வருது. இந்த ட்ரைபால்மெட்டின் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் ரிலீசிங் 102 கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். அப்படின்னா இட் வில் பி ஜஸ்ட் கம்மிங் டவுன் 0.7. ப்ரோட்டீன்லேயும் அப்படி தான் 0.10 லெஸ் தென் 1. இன் கேஸ் ஆஃப் anaerobic prokaryotic anaerobic ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனே வராததுனால இன்ஃபினைட்டாக வந்துடும் அதனோட நம்பர். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ ஆம்பிபாலிக் பாத்வே இந்த ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்லேயே உங்களுக்கு ஆம்பிபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா முக்கியமாக இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் தட் இஸ் Krebs cycle is both in the constructive as well as the breaking down process. ஒரு மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாலே anabolism and catabolism. anabolism அப்படின்னா building up process, catabolism அப்படின்னா breaking down process. இங்கே அப்படியே கார்போஹைட்ரேட் பிரேக் பண்ணி CC bond பிரேக் பண்ணி ATP is generated. அப்படின்னா இது catabolic pathway-வா அப்படின்னா டோட்டலாக அப்படி இல்லை. இதில் கன்ஸ்ட்ரக்டிவாக என்னெல்லாம் நடக்குது அதுதான் இந்த சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு முன்னாடி இதை நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னாலே கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் காணாமல் போய் சாப்பிடாம போய் நமக்கு எதுவுமே இல்லைன்னா ஃபேட் வில் கம் ஃபார் அ ரெஸ்கியூ. ஆனால் ஃபேட் டைரக்டாக உள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணாது. ஃபேட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். அந்த ஃபேட்டி ஆசிட் எப்போ உள்ளே வருது இந்த சைக்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் வில் ஜஸ்ட் கம் டு தி அசிட்டைல் கோஎன்சைம். அங்கேருந்து அசிட்டைல் கோஎன்சைம் தான் ஆக்சோலோஅசிட்டிக் ஆசிடோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். ஸோ அங்கேருந்து அப்படியே அது Krebs சைக்கிள்குள்ளே வருது. இன் கேஸ் இஃப் இட் இஸ் த கிளிசரால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் ஃபார்ம் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ் ஆஃப் EMP பாத்வே கிளைகோலைசிஸ் அங்கே வந்து ஜாயின் பண்ணும். DHAPல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ATP ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற ஏரியா. அங்கேருந்து அப்படியே பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணி பைருவிக் ஆசிட்லேருந்து Krebs சைக்கிள்குள்ளே போகுது. In case if it is a protein pyruvic acid குள்ள தான் என்ட்ரியே கொடுக்குது. அங்கேருந்து அப்படியே Krebs சைக்கிளுக்கு போயிடும். ஆனால் இந்த ஆம்பிபாலிக் பாத்வே அப்படின்னும் போது நம்ம இதில் என்னென்ன CO2 ஃபார்ம் ஆகிடுச்சு, NAD will be converted into NADH2, FAD இதெல்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் நிறைய காம்பவுண்ட் அப்படியே இந்த கார்போஹைட்ரேட் அப்படியே உடஞ்சி போச்சு அப்படிலாம் சொன்னாலும் this is very important to make a very constructive proteins or any other compounds like phytochromes அப்படின்னா look at here. This is the oxaloacetic acid. With the help of this acetyl coenzyme, these two combine to form a citric acid. ஆனால் இந்த oxaloacetic acidல இருந்து aspartic acidum ஃபார்ம் ஆகுது. aspartic acidல இருந்து அப்படியே protein formation. இது நம்ம மினரல் நியூட்ரிஷன்லையும் படித்தோம், நைட்ரஜன் மெட்டபாலிசம்ல, and the protein is released. அதுவும் இல்லாமல் this is very much helpful for the construction of pyrimidines or alkaloids. So இது ஒரு constructive way it is moving on. இது இல்லை alpha keto glutaric acid உள்ள வந்துச்சுன்னா that will be forming glutamic acid. அதுவும் உங்களுக்கு ரிவர்சபிள். இதுல இருந்து இது இல்லாட்டி இதுல இருந்து இது, இங்க இருந்து அப்படியே புரோட்டீன். எப்பெல்லாம் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும் இந்த ரூட்டையும் அதை எடுத்துக்கலாம். ஆர்எஸ் இங்க சக்சினிக் ஆசிட்க்கு வந்தீங்கன்னா சக்சினிக் ஆசிட் பேஸ் ஃபார் த குளோரோஃபில் ஃபார்மேஷன்.
அப்படின்னா ஒரு பிளான்ட்ல குளோரோஃபில் தானே பேஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு, அதுக்கு சக்சினிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் ஃபைட்டோக்ரோம் ஆர் சைட்டோக்ரோம் ஏ, சைட்டோக்ரோம் A3B F நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஏடிபி சைக்கிள் எலக்ட்ரான் கேரியர் இப்படின்னு மூவ் ஆகும்போதே சைட்டோக்ரோம் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் தட் இஸ் ஆல்சோ ரிலீஸ்ட் via succinic acid. So on the whole this is not only breaking and also helpful for making many compounds, and so this is called amphibolic pathway. இதோட இந்த கண்டென்ட்டோட this lesson is coming to an end. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் just put it in the comment section. I'll just answer your queries. Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு படிங்க. Good luck. Thank you.